11,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிரியாவில் மொராசிஸ் என்கிற ஒரு தேசிய இனம் அதுதான் மூத்ததாக பேசப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் இனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. லெமுரியா கண்டத்தில் இருந்துதான் அது பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நாகரிகத்தை பற்றி பேசுகிற தமிழர் பேரினம் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு அங்குதான் இவனுடைய பழங்கால விஷயங்கள் தோன்றுகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கும் தஞ்சை பெருநகர கோபுரம் என்பது இன்றைக்கும் பூமியில் நிழல்பட்டது. ராஜராஜ சோழன் அந்த தந்திரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் வேறு எங்கும் காண கிடைக்காத சரித்திர சான்று. காலங்களை முதல்ல பிரிக்கிறார். சங்க காலம், பல்லவர் காலம், சோழர்கள் காலம், பாண்டியர்கள் காலம், நாயக்கர்கள் காலம் என்று இப்படி ஒரு அடுக்குமொழியை ஆய்வாளர்கள் அதை எதற்காக உருவாக்கினார்கள், உணர்த்துகிறார்கள் என்றால் பண்பாட்டு ரீதியாக தமிழர்களுடைய பண்பாட்டு ரீதியாக எதை இவர்கள் அலசி ஆராய்கிறார்கள் என்றால் இலக்கியங்களை துல்லியமாக ஆய்வு செய்கிறார்கள். மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், கலிங்கத்து பரணி. நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த காலங்களில் உடைகளில் மரப்பட்டைகளை இலைத்தலைகளை வைத்துத்தான் தன் உடையை அலங்கரித்துக் கொண்ட சமூகம். ஆனால் சிலப்பதிகாரத்தில் இருந்துதான் உடை என்கிற பரிணாம வளர்ச்சி பெறுகிறது. நீங்கள் கண்ணகிக்கு கூட சேலையை கட்டி விட்டுருப்பாங்க. தமிழர்கள் தன்னறிவை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள் அல்லது ஒரு உடலியல் ரீதியாக உறவாடுகிறார்கள் என்றால் அது கற்பனைவாதத்தில் அமைந்து விடக்கூடாது. அதுக்குத்தான் அகத்தியர் நிறைய பாடல்களை தமிழர்களுக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள் கூட இன்றைக்கு செக்ஸுவலாக இருக்கிறது என்று நாம் அதை கடந்து போய்விட முடியாது. தமிழர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார், ஒரு போதனையை உருவாக்குகிறார். இந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு வடிவமாக நீங்கள் ஆணவ பார்த்தீங்கன்னா இந்தியில் இருக்கிற ஆ தான் முதல்ல தொடங்குவாங்க. தமிழர்களுடைய ஆ இன்றைக்கும் சிதைக்காமல் இருப்பது இந்தியில் தான். ஆக தமிழிலிருந்து பிறந்த மொழிதான் இந்தி என்பதற்கு சான்றுகள் நாம் பல்வேறு வகையில் சொல்ல முடியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நமக்கெல்லாம் தமிழர் அப்படின்னு சொன்னாலே ஒரு கர்வமாக இருக்கும். ஆனால் நம் அந்த தமிழருடைய மரபு மாண்பு இதெல்லாம் எங்கே தோன்றுச்சு, எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்படின்றதுடைய அந்த வரலாறு இன்னும் தெரியாமல் தானே இருக்குது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடில் என்று சொல்வார்கள் நமது முன்னோர்கள். 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே பழம்பெரும் தொன்மை அரசியலையும் வாழ்வியலையும் உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிற பேரினம் தமிழர் இனம். 4,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழர்களுடைய நாகரிகத்தை ஆய்வாளர்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். பூம்புகாரிலிருந்து 40 கிலோமீட்டர் கல் தொலைவில் கடலுக்குள் புதையுண்டு கிடக்கிற மாபெரும் புரட்சி மண்ணாக இன்றும் விளங்குகிறது பூம்புகார். நீங்கள் தமிழர்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று நீக்ரிடோ என்றும், ஆசிய மூதாதையர்கள் என்றும், திராவிடர்கள் என்றும் ஆய்வாளர்கள் பகிர்ந்து பேசுகிறார்கள். அப்போ இந்த நீக்ரிடோ என்றால் மனிதன் கற்காலத்தில் எவ்வாறெல்லாம் தனது வாழ்வியலை, குறிப்பாக உணவு முறைகளை, வேட்டையாடுதல் முறையை, அவனுடைய வாழ்வியல் முறையை வரலாறாக பதிந்திருக்கிற தொன்மைகள் எப்படியெல்லாம் இந்த மனிதகுலம் இந்த உலகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது என்றால் அது இந்த நீக்ரோடோவில் தொடங்கி திராவிடர்கள் வரை இந்த 3 அடுக்குகளில்தான் தமிழர்களுடைய தொன்மைகளை உலகம் பறைசாற்றுகிறது. ஆகையால் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்று தமிழர் பேரினம் இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழர்களுடைய வாழ்வியலை, ஒட்டுமொத்தமான அரசியலை, ஒட்டுமொத்த நாகரிக பண்பாட்டை நாம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தான் எடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிரியாவில் மொராசிஸ் என்கிற ஒரு தேசிய இனம் அதுதான் மூத்ததாக பேசப்பட்டது.
ஆனால் அதையெல்லாம் தாண்டி 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் இனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. லெமுரியா கண்டத்தில் இருந்துதான் அது பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த பண்பாட்டு சிறப்புகள் என்பது கிமு 4000 ஆண்டிலிருந்தே தொடங்குகிறது. தமிழர்களுக்கான வாழ்வியலை நல்லா தெரிஞ்சுக்கணும். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இவனுடைய நாகரிகத்தை பற்றி பேசுகிற தமிழர் பேரினம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு அங்குதான் இவனுடைய பழங்கால விஷயங்கள் தோன்றுகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெமுரியா கண்டத்திலிருந்து ஆய்வுகளை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் புதைபொருள் ஆய்வுகள் என்னென்ன புதைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத தோன்றாங்க. அடுத்து இலக்கியம், அடுத்து மொழியியல் பின்பற்றுதல், எவ்வாறு எழுத்து வடிவங்களை தமிழர்கள் உருவாக்கினார்கள், எந்த கோலத்தில் எழுத்துக்களை வடிவமைத்திருக்கிறார்கள். இதுவரை தமிழர் எழுத்துக்கள் 16 முறை மருவி வந்திருக்கிறது ஒவ்வொரு எழுத்துக்களுமே. இதில் எந்த எழுத்து தன்னுடைய மரபை சிதைக்காமல் இதுவரை வந்திருக்கிறது என்றால் எந்த எழுத்தும் இல்லை. எல்லா எழுத்துக்களும் பரிணாம வளர்ச்சியில் பரிணாம தோற்றத்தோடு வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. நை, அதாவது ஐ என்கிற இந்த சொல்லை ஐ என்கிற ஒரு எழுத்திலிருந்து வரக்கூடிய கை, ஞை, சை என்கிற இந்த சொல்லாடல்களில் நீங்கள் கொம்பு போட்டு நை போடுவாங்க. ஆமாம், அது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த அன்றைக்கிருந்த பேராசிரியர்களை முன்வைத்து கொம்பு போடாமல் அதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பரிணாம வளர்ச்சியை அடைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள் என்று இப்படி மிக தொல்லியல் ஆய்வுகளை இந்த குறிப்புகளிலிருந்து தான் ஆய்வாளர்கள் தமிழர்களுடைய நெறிமுறைகளை எடுத்திருக்கிறார்கள். முதல்ல நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலங்களை முதல்ல பிரிக்கிறாங்க. சங்க காலம், பல்லவர் காலம், சோழர்கள் காலம், பாண்டியர்கள் காலம், நாயக்கர்கள் காலம் என்று இப்படி ஒரு அடுக்கு மொழியை ஆய்வாளர்கள் அதை எதற்காக உருவாக்கினார்கள், உணர்த்துகிறார்கள் என்றால் தமிழர்களுடைய பண்பியலை எந்த காலங்கள் முறையாக முன்னெடுத்து சென்றிருக்கிறது, முறையாக பின்பற்றி இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு மன்னர்களும் அல்லது ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு விதத்தை கையாண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்ககாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதிய கற்காலத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த புதிய கற்காலம் என்பது எங்கெங்கெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா சேலம், பழனி, சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் இதை அவங்க இந்த புதிய கற்காலத்தை தொடங்குகிறார்கள். இந்த இரும்பு காலக்கருவிகள் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குறாங்க. இந்த இரும்பு மூலமாக தமிழர்கள் எங்கெல்லாம் தன் வாழ்வியலை செதுக்கியிருக்கிறார்கள் இரும்பின் மூலமாக என்றால் அது கோவை, தலைச்சேரி, பிரபுகிரி, பெரம்பூர் இந்த இடங்கள்லேருந்து தான் அதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழருடைய வாழ்வியலுடைய நெறிமுறைகள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் 8 தொகை, 10 பாடல் இது போன்ற அந்த இதிலிருந்து தமிழருடைய வாழ்வியலை தொகுத்திருக்கிறார்கள். நீங்கள் இதை 2 நூலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகநூல் என்பார்கள். நீங்கள் அதை விட பண்பாட்டு ரீதியாக தமிழர்களுடைய பண்பாட்டு ரீதியாக எதை இவர்கள் அலட்சி ஆராய்கிறார்கள் என்றால் இலக்கியங்களை துல்லியமாக ஆய்வு செய்கிறார்கள். மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், கலிங்கத்து பரணி, பிள்ளைத்தமிழ் பாடல், பெரிய புராணம் போன்ற இந்த இலக்கியங்களிலிருந்து தான் தமிழர்களுடைய பண்பாட்டு கூறியல். நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த காலங்களில் உடைகள் இல்லை, மரப்பட்டைகளை, இலைத்தலைகளை வைத்துத்தான் தன் உடையை அலங்கரித்து கொண்ட சமூகம். ஆனால் சிலப்பதிகாரத்தில் இருந்துதான் உடை என்கிற பரிணாம வளர்ச்சி பெறுகிறது. நீங்கள் கண்ணகிக்கு கூட சேலையை கட்டி விட்டுருப்பாங்க. அது எந்த அடிப்படையில் என்றால் தமிழர்களுடைய தொன்மியலில் இவர்கள் நாகரிகத்தை பின்பற்றுகிற போது இலைகள், மரப்பட்டைகள் என்று இவர்கள் வருகிற போது ஆடை என்கிற ஒரு புதிய வடிவமைப்புக்கு தமிழர்கள் தள்ளப்படுகிற போது அது எந்த காலம் என்றால் பாண்டியர்களுடைய காலத்தில் இருக்கிற சிலப்பதிகார காலம் என்று இவர்கள் பேசுகிறார்கள் தமிழர்கள். நீங்கள் பெரிய புராணங்களில் கூட இதை நாம் பார்க்க முடியாது. அகத்தியர் தோன்றுவதற்கு முன்னால் இங்கே இருக்கிற இந்த உடல் கூறியல்,
உடலியல், அவனுடைய இன்னும் சொல்லப்போனால் அந்தரங்க நிகழ்வுகளை நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டுகளில் புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் இருக்கிற திருத்தலங்களில் பார்த்தோமேயானால் கலை பண்பாட்டுடன் கூடிய சிற்பங்கள் காணப்பட்டாலும், கலை இலக்கிய நய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும், கற்புக்கென்று ஒரு சிலை சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும், காமத்திற்கென்று சில சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இது எதனால் என்றால், தமிழர்கள் தன்னறிவை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள் அல்லது ஒரு உடலியல் ரீதியாக உறவாடுகிறார்கள் என்றால் அது கற்பனைவாதத்தில் அமைந்து விடக்கூடாது. அதுக்கு தான் அகத்தியர் நிறைய பாடல்களை தமிழர்களுக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள் கூட இன்றைக்கு செக்ஸுவலாக இருக்கிறது என்று நாம் அதை கடந்து போய்விட முடியாது. தமிழர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிற, ஒரு போதனையை உருவாக்குகிற விடயமாகத்தான் தமிழர்களுடைய பண்பாட்டு கூறியலில், கோபுரங்களில் கூட இந்த அரை நிர்வாண சிலைகள் கூட நம்மளை அலங்கரித்து விடும். அது மட்டுமல்ல, மொழியியல் பின்புலத்தில் நீங்கள் தமிழருடைய மொழியியல் பின்புலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் மிக முக்கியமானது. இந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு வடிவமாக நீங்கள் ஆணவ பார்த்தீங்கன்னா இந்தியில் இருக்கிற ஆ தான் முதல்ல தொடங்குவாங்க. தமிழருடைய ஆ இன்றைக்கும் சிதைக்காமல் இருப்பது இந்தியில் தான். இன்றைக்கும் தமிழனுடைய ஆவண்ணா சிதைக்காமல் இருப்பது இந்தியில் தான். ஆக தமிழிலிருந்து பிறந்த மொழி தான் இந்தி என்பதற்கு சான்றுகள் நாம் பல்வேறு வகையில் சொல்ல முடியும். நீங்கள் இயனாவை பார்த்தீங்கன்னு சொன்னாவே தமிழில் இருக்கிற இயனா தான் இந்தியிலே இருக்கிறது. மேலே ஒரு கோடு போட்டிருப்பான், அவ்வளோதான். நம்ம சின்ன கோடா போட்டிருந்தா அவன் எல்லாத்துக்கும் கோடு போட்டான். இந்த மொழியியல் ஆய்வுகள் என்பது கல்வெட்டுகளின் அடிப்படையில் மட்டுமல்ல, மொழியியல் கூறுகள், நாணயங்களில், செப்பேடுகளில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. செப்பேடு காலம் என்பது ஒன்று இருந்திருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மொழி எழுத்துக்கள் இப்படித்தான் பரிணமித்து வருகிறது. கல்வெட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லவர்கள் காலத்தில் தான் மிக அதிகமான கல்வெட்டுகள் பின்பற்றப்பட்டிருக்கிறது. பல்லவர் மன்னர்கள் தான் அந்த கல்வெட்டுகளை அது எப்படி கொண்டு வராங்கன்னா, நான் யார், என்னுடைய ஆட்சி முறை என்ன, என்னிடம் பணியாற்றக்கூடியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், யாரெல்லாம் பணியாற்றினார்கள், இந்த கோயில் எதற்காக உருவாக்கப்பட்டது, எந்த பூகோள வடிவமைப்பின்படி உருவாக்கப்பட்டது, ஏன் இந்த கோபுரத்தினுடைய நிழல் பூமியிலே விழவில்லை, இது எல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள் கண்டுபிடிப்பதை அன்றைக்கு பல்லவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கும் தஞ்சை பெருநகர கோபுரம் என்பது இன்றைக்கும் பூமியில் நிழல்பட்டதில்லை. ராஜராஜ சோழன் அந்த தந்திரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் ஏறி வேறு எங்கும் காண கிடைக்காத சரித்திர சான்று இது. அப்படி என்றால் கல்வெட்டுக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால கல்வெட்டுகளில் மங்களம் என்கிற கிராமத்தில் நிறைய கல்வெட்டுக்களை ஆராய்ச்சியாளர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அதில் அந்த மங்களபுரம் கல்வெட்டில் தான் இந்த பெயர் யார், இவன் ஆட்சித்தன்மை என்ன, எவ்வாறு அதிகாரத்தில் அவன் இருந்தான், அவன் கட்டிய கட்டிடங்கள் என்ன, அவன் உருவாக்கிய நீர்த்தேக்கங்கள் என்ன, இது எல்லாம் இந்த கல்வெட்டுக்களின் மூலமாக பல்லவர்கள் நிறையவே செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுகள் திட்டம், தமிழருடைய அடுத்த பரிணாமம் என்பது நடுகள். இறந்தவரை புதைப்பது, அவனுடைய அந்த மரபு என்ன, அவனுடைய வீரம் என்ன, எத்தனை படையணிகளை அவன் வழி நடத்தியிருக்கிறான், எந்த ரூபத்தில் வழி நடத்தியிருக்கிறான், யாரை எதிரியாக கருதி இருக்கிறான், எந்த ஆயுதங்களுக்கு கொண்டு அவன் பயன்படுத்தி இருக்கிறான், இது நடுகள் திட்டத்திலேயே அவன் இறந்து புதைக்கப்பட்ட இடத்தில் அவனுடைய அந்த உருவு மரபுகள், அவன் தாங்கிய ஆயுதங்கள் எல்லாம் அந்த நடுகள் திட்டத்தில் வரையப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீரனுடைய பெயரும் புகழும் அதில் சித்திரங்களாக வரையப்பட்டிருக்கிறது. நடுகள் திட்ட வழிபாட்டு முறைகள் என்பது அந்த சித்திரத்தில் இருந்துதான் இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டிருக்கிற கருப்பராக இருக்கட்டும், காமாட்சியாக இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், அல்லது முனியப்பனாக இருக்கட்டும், ஆண்டியப்பனாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த நடுகள் திட்டத்தினுடைய உருவமைப்புகளிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு தான் இன்றைக்கு எல்லை தெய்வங்கள் என்கிற பெயரில் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 கல்வெட்டுகளை இதுவரை கண்டுபிடித்திருக்கிறது. ஆய்வாளர்கள் 30,000 கல்வெட்டுகளை தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். மெய்ஹிந்திகள் என்கிற ஒரு கோட்பாடு, அதில் ஒரு எல்லை காத்த வீரன் இன்னொரு எல்லையை தொடுவதற்கு முன்னால் அவன் எவ்வாறு அந்த படையை வழி நடத்தினான்,
எந்த ஆயுதங்களை கொண்டு படைதாக்கினான், அவனுடைய வெற்றி என்ன, எவ்வாறு வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்ல அந்த படைத்திறனை உருவாக்கிய தன்மை எப்படி, இதை செதுக்கியவர்கள் ராஜராஜ சோழன் தான். எங்கேருந்து எங்கே படை அமைச்சோம், எங்கேருந்து என்னென்ன படைகளை உருவாக்கணும். ராஜராஜ சோழன் காலத்தில் தான் காலாட்படையிலும் தோன்றியது. அவருடைய காலகட்டத்தில் தான் யானை படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காலத்தில் தான் குதிரைப்படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக பரிணாம வளர்ச்சி இறுதி வடிவம் கொடுத்தது என்றால் ஒரு படையை வழிநடத்துவதற்கு அது ராஜராஜ சோழன் ஆட்சிதான் இன்றைக்கு தமிழர்களுடைய பெருமையாக பேசப்படுகிறது என்பதும் காலச்சிறந்தது. அதே போல் செப்பேடுகள். சாதன வாகனார் இந்த செப்பேடுகளை உருவாக்குவதற்கு அவர் ஒரு பெரிய மூலக்காரணியாக தமிழர் தாயகத்தில், தமிழர் பூமியில் இது திருவேலங்காடு சோழர் காலத்தினுடைய செப்பேடுகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இது வேள்விக்குடி, சின்னமனூர், சீவமங்கலம் போன்ற பகுதிகளில் இந்த செப்பேடுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ராஜராஜ சோழன் காலத்தில் தொடங்கிய அந்த செப்பேடுகளில் இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அரசுகளால். அதேபோல் வாழ்த்து பாடல் மெய்கீர்த்தி. பொங்குபல சமயம் என்னும் புகுந்துகளம் திடநிறைவாய் பொங்கியோங்கும் கங்கும் காணாத கடலேன் இருக்கான். இந்த வாழ்த்து பாடல் என்பது இறைவனுக்கும் பாடியிருக்கிறான், மன்னர்களுக்கும் பாடியிருக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த அடிப்படையில் தான் ராமலிங்க சுவாமிகள் என்ன செய்கிறாரு, நாம் கடவுளை தேடி ஓடுகிறோம், கடவுளை காண பார்க்கிறோம், துடிக்கிறோம். அது அல்ல, கடவுள் என்பவன் கடவுள், அது உன் உள்ளத்தில் இருக்கிறது. அது உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது உள்ளத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒளிர்ந்து அது தீபமாக உன் இதயத்திற்குள் சுவாலையாக எரிந்து கொண்டிருக்கிறது. கடவுள் உன்னுடைய இதயத்திற்குள் தான் இருக்கிறான் என்பதைத்தான் ராமலிங்க சுவாமிகள் தன்னுடைய சிதம்பரம் மண்ணிலிருந்து தோன்றி அவன் அந்த இடத்தை அடைகிறான். கீர்த்தி, மெய்கீர்த்தி என்கிற இடத்தை அடைகிறான். அவன் சொன்னான், ஜீவசோதி. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவான், எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்றிருக்க, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று கடவுள் மையத்தில் இருந்து காண்கிறான் தமிழன். அவன் சொன்னான், இந்நாட்டவருக்கும் போற்றி என்று ஒரு நாளும் வசைப்பாடவில்லை. சிவன் என்பவன் எந்நாட்டவருக்கும் பொருத்தமானவன் என்பதை தமிழர்கள் தான் அதை பறைசாற்றிட. சிவன் ஒன்றும் பெரிய மன்னர் கிடையாது, அவன் ஒரு சித்தர். அவருடைய வம்சாவளி தான். அவன் குடுமியில் பொண்டாட்டி வச்சிருந்தான், அவனுக்கு 2 பிள்ளை பிறந்துச்சு, அதில் பிள்ளையார்னு ஒன்று, அவன் யானத்தலையோட பிறந்தான், அவன் கல்யாணமே இதெல்லாம் திணிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நாணயங்கள், அந்தந்த தேசத்தில் ஆண்ட மன்னர்களுடைய புகைப்படங்கள், அந்த வரைபடங்கள், அவனுக்கு கீழே இருந்த காலாட்படையினுடைய தலைமைகள், இது எல்லாம் சேர்ந்து நாணயங்களாக வெளியிடப்படும். அவனுடைய பண்பாடை அதில் குறித்திருக்கிறது. எழுத்து முறையை குறிப்பிட்டிருக்கிறார்கள், வாழ்வியல் வடிவு முறையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் திருக்கோவிலுடைய கோபுரங்களை நாணயங்களில் வைப்பதற்கான சான்று எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், அந்த காலத்திலிருந்து, ராஜராஜ சோழன் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து நாணயங்களில், இப்போ இது நாணயங்கள்லே 2 வகைப்படும். அயல்நாட்டு நாணயங்கள், உள்நாட்டு நாணயங்கள். அயல்நாடு அப்படின்னு சொன்னால் ரோமாபுரி. இங்கே ரோமாபுரி நாணயங்கள் இங்கே அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம், ஐம்பொன், மற்ற உலோகங்களின் அடிப்படையில் அந்த நாணயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அரிக்கமேரி, திருநெல்வேலி போன்ற இடங்களிலும், சேலம், கோவை போன்ற இடங்களிலும் அது கண்டுபிடிக்கப்பட்டது, ரோமாபுரி நாணயங்கள். அதேபோல் உள்நாட்டு நாணயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம், அது எங்கே இருக்குது? கடலுக்குள் கிடக்கிறது. இங்கே உருவாக்கப்பட்ட நாணயங்கள், உள்நாட்டு நாணயங்கள் இன்றைக்கு கடலுக்குள் பதிந்து கிடக்குது. அதுக்கப்புறம் செங்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, தஞ்சை மாவட்டம். இந்த மாதிரி நாணயங்களுடைய முறையில் தமிழர்களுடைய வாழ்வியலையும், தமிழர்களுடைய வீரத்தையும், பண்பாட்டையும், கலாச்சாரத்தையும், எழுத்து முறைகளையும் அடுக்கி கொண்டு வந்த அரசர் பெருமக்கள் நிறைய பேர். அடுத்து கலைக்கூடங்கள். சித்தண்ணா வாசலில் உள்ள சித்திரம் வந்தது மெல்ல உயிரே. இது கட்டடக்கலைகளுக்கான சிறப்புகளை கூறுவது மட்டுமல்ல, குடைவரை சிற்பங்களை
உயிரோட்டமாக வரைந்த ஓவியங்கள். ஒரே பாறைக்குள் குடைவரை கோயிலை உருவாக்கி அந்த ஒரே குடைவரைக்குள் சிலையை அந்த பாறையிலேயே உருவாக்கி, நீங்கள் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் போனீங்கன்னா கட்டிடக்கலை சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நுண்ணியமாக ஒரே பாறையில் 18 அடி நீளம் கொண்ட அந்த செயின் செஞ்சு ஒட்டினதில்லை. ஒரே பாறையில் அந்த 18 மீட்டர் நீளமுள்ள அந்த செயினை உருவாக்கிய கலைநுட்பம் தமிழர்களுக்கான அசாத்தியமானது. மாணிக்கவாசகர் காலத்தில் பாண்டிய மன்னனின் அரசவை புலவராக இருந்தவன் குதிரை வாங்குவோமா கோயில் கட்டுவோமா என்று தீர்மானிப்பதற்கு பதிலாக பாண்டிய மன்னன் கொடுத்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு வந்து அவன் குதிரை வாங்கினால் ஒரு தலைமுறையோடு முடிந்துவிடும், ஒரு கோவில் கட்டினால் பல தலைமுறை பயன்படும் என்று சொல்லிதான் மாணிக்கவாசகன் ஆவுடையார் கோயிலை கட்டுவதற்கு தீர்மானித்து கட்டி முடித்தான். இது தமிழருடைய பொக்கிஷம். கட்டிடங்கள் நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். மதுரை சொக்கியம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் மாற்றிட்டான், அது வேற. சொக்கநாதருடைய மனைவி சொக்கியம்மன். தஞ்சை பெருவுடையார பிரகதீஸ்வரன் மாற்றிட்டான். அரங்கநாதர் திருத்தலத்தை ஸ்ரீரங்கம் என்று மாற்றிவிட்டார்கள். ஆரியர்களுடைய வருகைக்கு பின்னால் தமிழர்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் சிதைய தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் பாதுகாக்க தவறிய பண்பட்ட இடங்கள் ஆயிரம் இங்கே இருக்கிறது. எத்தனையோ கட்டிடக்கலைகள் நொறுங்கி கிடக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் பதிவு செய்ய நினைக்கிறேன். கோட்டைகளை கட்டினார்கள் தமிழர்கள். புதுக்கோட்டை நீங்கள் எடுத்துக்கிட்ட போனீங்கன்னா 4 புறமும் கோட்டையை எழுப்பியிருக்கிறார். தெற்கு சீமையில நீங்கள் பார்த்தீங்கன்னா கீராநிலை கோட்டையையும், மேற்கு பகுதியிலே பார்த்தீங்கன்னா திருமயம் கோட்டையையும், வடக்கே கந்தர்வ கோட்டையையும், கிழக்கே கோட்டைப்பட்டினத்தையும் உருவாக்கியிருக்கிறான். ஆனால் கிழக்கே முதலாக எழுப்பிய கோட்டை எதுனா வல்லத்தரா கோட்டை. அதுக்கு பக்கத்தில் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கட்டிட அமைப்புகளில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டையை தொடங்குவதற்கு முன்னால், தொடங்கி கொண்டிருக்கிறதுக்கு பிறகு அங்கே மக்கள் கிளர்ச்சி எழுகிறது. அங்கே வேண்டாம் கோட்டை என்று சொன்னார்கள் மக்கள். அதுதான் இன்றைக்கு வாண்டா கோட்டை. வல்லத்தரா கோட்டை வாண்டா கோட்டை. வேண்டாம் கோட்டை தான் வாண்டா கோட்டையாக மாறுச்சு. நீங்கள் தமிழருடைய இன்னும் மெய்யியலில் உள்ள நீங்கள் நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அறம் தாங்கி எல்லா அறத்தையும் தாங்கக்கூடிய பகுதி, ஆழமான குடி ஆலங்குடி, நல்ல பவளங்கள் விளைவித்த குடி நற்பவள குடி, செம்படவர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி செம்படவர் வயல். சமுத்திரம் பஞ்சாயத்து இன்னைக்கு இருக்கு. அரும்பள்ளம் அரிமளம், தோணிகள் இருக்கக்கூடிய பகுதி தேனிப்பட்டி. நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டமே கடல்கோள் மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டமே கடலுக்குள் இருந்த மாவட்டம். நீங்கள் செட்டிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டட அமைப்புகளில் செட்டியார்கள் வீடெல்லாம் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்? 9 படி 11 படி 15 படி வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே. ஏன்? அவன் பூம்புகாரில் காவு வாங்கப்பட்டவன் கடல்கோள் அளவுகளால். அவன் நீருக்கு பயந்தவன். அவனுடைய நகரம் இன்றைக்கும் 40 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் மூழ்கி கிடக்கிறது என்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுதான் காவிரி பூம்பட்டினம். அங்கேதான் கண்ணகி பிறந்தான், அங்கேதான் கோவலன் பிறந்தான், அங்கேதான் மாதவியும் பிறந்தான், அங்கேதான் மணிமேகலையும் பிறந்தான். ஆகையால் கடல்கோள் அளவுகளில் தன் வீட்டை காணாமல் செய்த கடலுக்கு பயந்து கொண்டு இன்னைக்கு செட்டியார் சமூகம் தன்னுடைய வீடுகளை உயர்ந்த நிலையில் கட்டியிருப்பதற்கு காரணமே கடலுக்கு பயந்துதான், நீருக்கு பயந்துதான். ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய மெய்யியல் வாழ்வியல், தமிழர்களுடைய பண்பாட்டு முறைகள், கலாச்சாரங்கள் பிக்பாஸ் என்ற பிட்பாஸில் நிற்கிறது. ஆட்சியாளர்கள் செய்கிற அக்கிரமங்கள் தொடர்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தலைவன் பிறப்பான். தெரியுமா உங்களுக்கு? தமிழர் பேரினத்திற்கு அதுதான் சாவு. ஔவையார் பிறந்த 1000 ஆண்டுகளுக்கு வள்ளுவர் பிறந்தான். வள்ளுவர் பிறந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழன் பிறந்தான். இன்னொரு தலைவன் பிறக்க வேண்டுமானால் நாம் தவம் இருக்க வேண்டும். இன்னும் 999 ஆண்டுகள். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர்கள் இந்த தேசத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அடுத்த 1000 முறை, 1000 ஆண்டுகள், 110 தலைமுறைகள். இவர்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால் தமிழர் வாழ்வியல் விஞ்ஞானத்தோடு இருக்குமா,
பண்பாட்டை பாதுகாத்து வைத்திருக்குமா, கலாச்சாரத்தை காத்து நிற்குமா என்கிற கேள்வி கணைகள் தான் இன்றைக்கு எழுகிறது. அதை நோக்கியே தமிழர்கள் ஆட்சியாளர்களின் அடிவருடிகளாக மாறிப்போனதின் விளைவு தமிழர்களுடைய வாழ்வியல் நீட்சி பெற்று விடுமோ, மீட்சி அடையுமா என்கிற கேள்வி எழுகிறது. ஆக தமிழர் வாழ்வியல் என்பது உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பேரினம். அந்த பேரினத்தின் பண்பாடுகள் சிதைக்காமல் பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழனுடைய பண்பாடு. ஓகே சார், தமிழனுடைய வாழ்வியலையும் அந்த மரபை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நேரங்களில் சந்திப்போம். நன்றி.